வணக்கம். ஆளுமைமிகு அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவூத். இப்போ இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட்டுன்னா, இப்போ நமக்கு ஜூலை மாதத்துக்கு டிஏ கன்ஃபார்ம் ஆகிட்டு 53% தான். ஜூலை மாதத்துக்கு ஏற்கனவே 50 இருந்துச்சு, இப்போ 53%. இதே ஜூலை 2014, அதாவது போன பே கமிஷனுடைய 9வது வருஷத்தில், இது இப்போ நம்ம இருக்கிறது 7வது பே கமிஷனுடைய 9வது வருஷத்தில் இருக்கோம். இன்னும் 2 தவணை தான் டிஏ பாக்கி இருக்குது. அதாவது ஜனவரி 2025 ஜூலை 2025 தான் பாக்கி இருக்குது. அதே போல் ஜூலை இப்போ 2014 பார்த்தீங்கன்னா இதே பீரியடுக்கு 9 வருஷத்தில் 107%. ஆக பாதிக்கு பாதி தான் இருக்குது. இப்போ என்ன கேள்வின்னா, இனிமேலாவது டிஏ அதிகரிக்குமா? பேசிக் பேயோட 50% டிஏ இணைச்சா பணப்பலன் எவ்வளோ? இந்த கேள்வி இதே ஒரு நியாயமான கேள்வி. இதை வேணான்னு பார்த்துருவோம். இது இணைச்சா பணப்பலனமான கேள்வின்னா, 6வது பே கமிஷனில் இணைச்சாங்க, 7வது பே கமிஷனில் இணைக்கலை. 7வது பே கமிஷனில் 125% வந்தது டிஏ, ஆனால் இணைக்கலை. இப்போது 8வது பே கமிஷனில் நம்ம எதிர்பார்க்குறது 1/1/2026 வரைக்கும். எப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பே கமிஷனுடைய டிஏ ஒரு பே கமிஷன் தேதியில் 0வில் ஆரம்பித்து அந்த பே கமிஷன் 10 வருஷம் எப்போ முடிஞ்சிடும். அடுத்த பே கமிஷனில் மறுபடியும் 0வில் அந்த ஆரம்பிக்கும். அதே போல் இந்த பே கமிஷன் முடிவில், அதாவது 1/1/2026 எதிர்பார்க்கக்கூடிய டிஏ 66%. இது குறையலாம். இவ்வளவு குறைச்சலாக இது வரைக்கும் இல்லை. ஆகையினால இதை இணைப்பாங்களா, இணைச்சா எவ்வளவு பணப்பலன் கிடைக்குங்கிற கேள்வியும் இப்போது அதிகமாகிட்டு இருக்கு. இதுதான் இன்றைக்கி சப்ஜெக்டு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஏ பற்றி நிறைய பேர் ஓரளவுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. இப்போது நம்ம ஒரு 50,000 சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, பேசிக் பே. அவருக்கு 3% தானே இன்க்ரிமெண்ட்டு. அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் வருஷத்துக்கு? 3% 1500 ரூபா. ஆனால் கடந்த 5 தவணையால் 4% டிஏ ஏறிட்டுருக்கு. ஆக ஒரு வருஷத்துக்கு 8% ஏறி இருக்கு. இதே 50,000 பேசிக் பேக்கு 8%னா 4000 ரூபா இருக்கு இல்லையா? அவருக்கு இன்க்ரிமெண்ட் மூலம் கிடைச்சது 1500, ஆனால் டிஏ மூலம் கிடைச்சது 4000. சரிதானா? அப்படி தான் சம்பளம் உயர்றது. ஆகையினால தான் எல்லோரும் டிஏயை எதிர்பார்க்குறாங்க. சரியா? இந்த பாயிண்ட் எப்படி? அடுத்த பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஏ ஆரம்பத்தில் பர்சன்டேஜெல்லாம் இல்லை. சில ஸ்லாப் சிஸ்டத்தில் இருந்திருக்கு. ஸ்லாப்னாக்க இத்தனை ரூபா வரைக்கும் இவ்வளவு, இத்தனை ரூபா வரைக்கும் இவ்வளவு இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் பென்ஷனருக்கு ஆரம்பத்தில் டிஏவே கிடையாது. 1/4/72க்கு அப்புறம் தான் ஃப்ளாட் ரேட்டாக என்ன பண்ணாங்க, டிஏ கொடுத்தாங்க. அதையெல்லாம் விட முக்கியமானு பார்த்தீங்கன்னா, இந்த 4வது பே கமிஷனில் தான் பென்ஷனருக்கும் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே சம்பளம், ஒரே பென்ஷன்னா ஒரே டிஏ கொடுத்தாங்க. எல்லா சம்பளத்துக்கும் இல்லை. இவருக்கும் 50,000 பென்ஷன், இவருக்கும் 50,000 சம்பளம்னா 2 பேருக்கும் ஒரே பெர்சன்ட் கொடுத்தாங்க. ஆனால் பர்சன்டேஜ் யூனிஃபார்மாக இல்லை. குறைச்ச சம்பளம், குறைச்ச பென்ஷன் வாங்கினா 148%. அதை விட கொஞ்சம் கூட சம்பளம், கூட பென்ஷன் வாங்கினா 111%. அதை விட இன்னும் கொஞ்சம் கூட சம்பளம் அல்லது பென்ஷன் வாங்கினா 96%. எப்படி இருந்துச்சு? இது எப்போ? 1/1/1986 ஆரம்பித்த 4வது பே கமிஷனில். 5வது பே கமிஷன் வந்துச்சு. எல்லாருக்கும் அவர் எத்தனை ரூபா சம்பளம் வாங்கினாலும், அவர் குறைச்ச வாங்கினாலும் அதே டிஏ பர்சன்டேஜ் தான், கூட வந்தாலும் அதே பர்சன்ட் வந்தது. எப்போது? 5வது பே கமிஷனில் 1/1/96 வந்துச்சு. 6வது பே கமிஷன் தான் என்ன பண்ணாங்க, 5வது பே கமிஷனில் சொன்ன அறிவுரையின்படி டிஏயை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண, அடிப்படை சம்பளத்தோடு இணைச்சி சம்பளத்தை போட்டாங்க. அது நமக்கு நல்ல ஒரு பணப்பலன் கிடச்சி 54% கிடச்சிது. அதோடு இல்லாமல் இந்த 6வது பே கமிஷன் முடிவில் டிஏ 125% இருந்துச்சு. அதாவது போன பே கமிஷன் முடிவில் 6வது பே கமிஷன் 31/12/2015 முடிஞ்சிருக்கு. அப்போ டிஏ 125%. இப்போ 7வது பே கமிஷன் ரன்னிங்கில் இருக்குது. இன்னைக்கு தேதியில் ஜூலை 2024க்கு 53% டிஏ கன்ஃபார்ம்டு. ஆனால் 66 வருங்கிறது எதிர்பார்ப்பு தான். குறைஞ்சாலும் குறையலாம். அந்த பயத்தினால தான் என்ன பண்ணுறாங்க, இதை பேசிக் பேயில் 50% நினச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. 50% நினச்சிட்டா பே ப்ளஸ் டிஏ 150 ஆகிட்டோம். மிச்சம் 16% இருக்குமா? 16%ல் பாதி 24% ஆயிரும் டிஏ. ஏன்னா அந்த 50%க்கு ஒரு 16%, அந்த 100%க்கு ஒரு 16%. அப்படின்னா 16 24 ஆயிரும். இந்த 66%ங்கிறது 74% ஆயிரும். இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இணைக்கப்படுமான்னு கேட்குறாங்க. இணைப்பாங்களா இல்லைன்னு தெரியாது. இணைச்சா அதனால் என்ன ஆகும் இன்றைக்கே பார்த்துருவோம். ஏன்னா அப்படி இணைக்கப்பட்டால் இப்போ 53%லேருந்து அந்த இணைப்பு ஆரம்பிச்சிடும். அடுத்தாப்பில் பார்ப்போம். இப்போ இந்த கேள்வி அதிகரிக்குமான்னு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊழியர் தரப்பில் ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். நீங்கள் 1/7/2023 அன்றைக்கி டிஏ 46% கொடுத்துருங்க. ஆனால் விலைவாசி 80%க்கு மேலே ஏறிருக்கு. எப்படி? 46% தான் நீங்கள் டிஏ கொடுத்தீங்க, ஆனால் விலைவாசி அதிகமாக இருக்குது.
அதே போல் பென்ஷனர் சைடில் என்ன பண்ண ரயில்வே பென்ஷன் அசோசியேஷனில் ஜிடிபிக்கும் டிஏ இன்க்ரீஸுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது அல்லாமல் இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த டிஏ நிர்ணயிக்கிறதுக்கு, அதாவது நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட்டு நுகர்பொருள், நம்ம நுகர்பொருள் என்னென்னலாம் நுகர்பொருள் கலாச்சாரம் என்னென்னலாம் நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு ஒரு கிளாசிஃபிகேஷன் 299 ஐட்டமோ என்னமோ அமுலில் இருக்குது. இந்த ஐட்டங்கள் எவ்வளவு விலை உயர்ந்ததுன்னு பார்த்தா நமக்கு டிஏ நிர்ணயிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயா நீங்கள் வந்து நம்ம வீடியோ பழைய இதை டேப் ரெக்கார்டர் வச்சுன்னு பாருங்கள், அந்த டேப் ரெக்கார்டரு, வீடியோ கேசட்டு, அப்புறம் என்ன சொல்கிறது ஆடியோ கேசட்டு, இது எல்லாமே அப்போலாம் குதிரை வண்டி ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா, குதிரை வண்டிக்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் கொடுத்தோங்கிறதெல்லாம் வச்சு இந்த டிஏயை கனெக்ட் பண்ணுறாங்க. எப்படி? அதனால் என்ன சொல்கிறாங்க, வீடியோ கேசட்டு விலை ஏறலை, குதிரை வண்டிக்கு விலை ஏறலை, ஆடியோ கேசட்டு ஏறலை, டேப் ரெக்கார்டர் விலை ஏறலை, அதெல்லாம் பயன்படுத்த வேண்டிய அதனால் அதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாம் ஸ்மார்ட் வாட்சாக போய்ட்டு எல்லாம் எலக்ட்ரானிக்ஸாக போய்ட்டு இதை வச்சு நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு வரப்போகிற பே கமிஷனில் டிஏ அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இப்போ வந்து அடிப்படை ஆண்டு 2016 இருக்குது. அடுத்த பே கமிஷனில் அடிப்படை ஆண்டு என்றைக்குன்னா 2026. 2026 வச்சு அதிகரிக்கிறதுக்கான அது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் டிஏ பற்றின ஒரு முன்னுரை. அப்புறம் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, டிஏயோட இணைக்கப்பட்டால் பணப்பலன் எவ்வளோன்னு, அது எவ்வளோங்கிறத பார்த்துருவோம். இப்போ டிஏ 50% 6வது பே கமிஷனில் இணைச்சது மாதிரி இப்போ இணைச்சா என்ன கிடைக்கும், இணைக்கலைன்னா என்ன கிடைக்கும், இந்த கால்குலேஷனை எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி உயர்ந்ததுன்னா இதை வச்சு தான் அந்த 8வது பே கமிஷனுடைய சம்பளம் உயரும். ஆகையினால என்னன்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம பேசிக் பேயுடன் 50% டிஏ இணைக்கப்படாவிட்டால் என்ன கிடைக்கும், இணைக்கப்பட்டால் என்ன கிடைக்குங்கிறது தான் இதில் கணக்கு. இப்போது நம்ம 1/7/2024 பேசிக் பே எவ்வளோ 40,000 வச்சுக்கோம். 2.25 லட்சம் வரைக்கும் பேசிக் பே வாங்கலாம். இப்போ வந்து குறைஞ்சபட்ச சம்பளம்ங்கிறது 15,700 இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். அதிகபட்ச சம்பளம் 2,25,000 இருக்குது. ஒன்றிய அரசில் குறைஞ்சபட்ச சம்பளம் 18,000 இருக்குது. அதிகபட்ச சம்பளம் 2,50,000 இருக்குது. ஸோ நம்ம வந்து நார்மலாக, ஏன்னா எனக்கு எவ்வளவு வரணும்னு குறைஞ்ச சம்பளம் வாங்குறவங்க கேட்காம இருக்கிறதுக்காக இதே வச்சுக்கிடுவோம். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் 50,000 எவ்வளோ 60,000 பார்த்து கணக்கு பார்த்துக்கலாம். ஸோ 1/7/2024 பேசிக் பே 40,000, 53% டிஏ எவ்வளோ வரும், 21,200. அதாவது 50%க்கு ஒரு 20,000, 3%க்கு ஒரு 1,200, ஆக மொத்தம் எவ்வளோ கிடைக்கும், 61,200 கிடைக்கும். இதே இந்த பேசிக் பேயோட டிஏ இணைக்கப்பட்டால் என்ன ஆகும்னா, பே ப்ளஸ் 50% டிஏ. இந்த சம்பளம் 40,000, 50% டிஏ இருக்கா, இந்த 50% டிஏங்கிறது 20,000 தானே. 40,000 பேக்கு 20% டிஏங்கிறது, 50% டிஏங்கிறது 20,000. ஸோ 40 + 20 60,000 பேயாக போயிடும். அதாவது இந்த 50,000ங்கிறது 40,000ங்கிறது என்ன இருக்கும், பேசிக் பே. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அந்த 20,000க்கு பேர் டியர்னஸ் பே. இது டியர்னஸ் பேங்கிறது காலாதிகாலமாக ரொம்ப காலமாக இருக்குது. அதுக்கு பேர் டியர்னஸ் பே. பேன்னு என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் டிஏ உண்டு. பேசிக் பேக்கு உண்டு, டியர்னஸ் பேக்கு உண்டு, கிரேட் பேக்கு உண்டு, பார்த்துருக்கீங்கள. ஆகையினால அதுக்கு பேர் டியர்னஸ் பே ஆயிரும். ஸோ 40 + 20 60,000ங்கிறது பே. பேன்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, டிஏ கொடுப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, 40,000 இருந்த பே 60,000 ஆகிட்டு. இப்போ 53% அந்த டிஏ எவ்வளோ இருக்கும், 3% தானே. ஏன்னா இந்த 50% டிஏ வந்து டியர்னஸ் பே அங்கே போய் சேர்ந்துட்டு இல்லையா. ஆகையினால மிச்சம் 3% தானே டிஏ இருக்கும். இப்போ 60,000 ரூபாய்க்கு 3% டிஏ பார்த்தீங்கன்னா 1,800 புரியுதா. முதல்ல 53% 40,000க்கு பார்த்தோம். இப்போ பார்க்குறது 60,000க்கு 3%. ஏன்னா 50% பணம் வந்து அங்கே டியர்னஸ் பேயாக போயிட்டு. ஆக அப்படி பார்க்கும்போது 1,800, 3% டிஏ 60,000க்கு எவ்வளவு, 1,800. ஸோ 60,000 + 1,800 விட்டு 61,800. இங்கே எவ்வளோ இருக்குது, 61,200. அங்கே எவ்வளவு, 61,800. ஆக வெறும் 3%க்கு 600 கூட. 7வது பே 6வது பே கமிஷன் கடைசியில் முடியும் போது 125%. அதில் 50% இப்போ டியர்னஸ் பே ஆக்கி அதை வந்து 70%க்கு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 37% கூட வந்திருக்கும். இதே 40,000 வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 15,000க்கு மேலே கூட வந்திருக்கும். புரியுதா. இதான் அதனுடைய கணக்கு. இது புரியுதா. சரி, இப்போ இந்த டிஏ இல்லை, இன்னும் அடுத்த டிஏ இருக்குது. அடுத்த டிஏ இருக்குது இல்லையா. அடுத்த டிஏ எவ்வளோவா இருக்கும், நம்ம எதிர்பார்க்குறது 4%. இந்த வரப்போகிற டிசம்பரில் வந்து சட்டமன்ற தேர்தலாம் நிறையா வருது. அதனால் எப்படி வந்து ஒரு 4% தான் இருக்குது. ரொம்ப குறைச்சலாக தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு ஏற்கனவே டிஏ வந்து இப்போ நம்ம ஒரு வருஷத்தில் 8%ங்கிறது பெருசாகப்படுது.
ஆனால் ஒரு வருஷத்தில் டிஏ 23%லாம் இருந்திருக்கு. ஏற்கனவே 23%லாம் இருந்திருக்கு. ஸோ இப்போ 4% எதிர்பார்க்குறோம். எப்போ 1/1/2025. ஸோ இப்போ 53, இப்போ 4 சேர்ந்தா 57% ஆயிரும். இப்போ சம்பளம் எவ்வளோ? இதே 40,000த்துக்கு வச்சுக்கிடுவோம். இன்க்ரிமெண்ட் வாங்குவார் போ, அது வேறு. இதே 40,000த்துக்கு வச்சுக்கிடுவோம். 57% போட்டால் 22,800. ஆக 40,000 பேசிக் பே, 22,800 டிஏ, ஆக மொத்தம் 62,800. எப்போ பேசிக் பேயுடன் 50% டிஏ இணைக்கப்படாவிட்டால் இப்போ இந்த 53%க்கு இவ்வளோதான் இருக்கும், 57% வந்தால் இவ்வளோதான் இருக்கும். இதே பேசிக் பேயுடன் 50% டிஏ இணைக்கப்பட்டால் பே ப்ளஸ் டிஏ 60,000. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பேசிக் பே 40,000, 50% டிஏங்கிறது டியர்னஸ் பே ஆகிடும். அதனால டியர்னஸ் பே 20,000. ஸோ பேசிக் பே ப்ளஸ் டியர்னஸ் பே ஈக்குவல் டு 60,000. இது எல்லாமே பே தான். பேன்னு சொன்னால் அதுக்கு டிஏ உண்டு. ஆகையினால இப்போ 50% அங்கே போயிட்டு மிச்சம் 57ல் 7% தானே இருக்கும். இப்போ 60,000 பேயாக இருக்கா? இந்த 60,000த்துக்கு 7% பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 4,200 கிடைக்கும். ஆக 60,000 ப்ளஸ் 4,200 ஈக்குவல் டு 64,200. அதாவது எவ்வளோ கூட கிடைக்குது? இதை விட 1,800 கூட கிடைக்குது. இதை விட 1,800 கூட கிடைக்குது. இதே போல் பே கமிஷன் வரும்போது 16% எடுத்துக்கிட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? 16%ல் 8% கூட கிடைக்கும். ஃபார்முலா என்னன்னா, எத்தனை பர்சன்ட் டிஏவாக இருக்கோ இந்த பேயோட டிஏ சேர்த்துட்டா எத்தனை பர்சன்ட் டிஏவோ அதில் பாதி வந்து நமக்கு கூடவா கிடைக்கும். இப்போ உதாரணமாக இப்போ நமக்கு 53%, வந்து சொன்னது 3% தானே சொன்னாங்க. 3%ங்கிறது எவ்வளோ? 40,000த்துக்கு 1,200. இப்போ இதை இணைச்சதுனால என்ன ஆகுது? அங்கே 1,800 ஆகிட்டு. 1,800ங்கிறது இந்த 60,000த்துக்கு எவ்வளோது? 3% தானே. அதே மாதிரி தான் என்னாகும்? அதில் பாதி அப்படியே சரி பாதி கூட கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆகையினால இதுதான் வந்து இதனுடைய ரிசல்ட்டிவ் பலன். இவ்வளோ தான். இதுதான் வந்து அதிகமாக கிடைச்சா என்னங்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், டிஏ அதிகரிக்கிறதுக்காக என்னென்ன முயற்சி நடக்கிறது. 50% டிஏங்கிறது நம்ம சொல்லப்பட்டு விட்டது. எனவே இதான் நிலவரம். இதை நம்ம எதிர்பார்க்கலாம். இதன் பிறகு தான் நம்ம வந்து பே கமிஷனுடைய அமைப்புங்கிறதும் அதனுடைய ஃபிக்சேஷனுங்கிறதும் இதை பொறுத்து தான் அமையும். ஆகையினால தான் அதிகப்படியான டிஏ கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறோம். இனி அடுத்த விஷயங்களை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.